ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் சைவ மட்டன் கறி தோசை. அதை செய்யலாம் வாங்க. மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வெந்ததும் நல்ல தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் பச்சை மிளகாயையும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதக்க வேணாம். தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சென்னா மசாலா, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் அதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வடை போனதும் தக்காளி, பல்லாரி வெங்காயம், சோம்பு இது 3ஐயும் 1-2 அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப மையாக அரைக்க வேணாம், 1-2 அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 1-1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து வரும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீல் மேக்கரை பாதி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாதியை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி கொஞ்சம் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கறி தோசைக்கு உண்டான கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் தொட்டுக்கிடலாம். கொஞ்சம் காரம் கூட போட்டிங்கன்னா ரச சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. முட்டை சாப்பிட்றவங்க இது கூட இப்போது இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் இந்த கறியை மேலே வச்சு செட் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவிட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 பக்கமும் வேகிறதும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல் சைவ மட்டன் கறி தோசை ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.